கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், வேலை ஸ்தலத்திலும், பிசினஸிலும் தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்கிறதே, அதன் மூலம் தேவ தயவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதே இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் காண்பீர்கள். நெகேமியா 2 அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமேன். அருமையான தேவ ஜனமே, நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய தீர்மானிக்கும் பொழுது அதில் நீங்கள் ஒருவராய் நின்று எதையும் செய்து முடிக்க முடியலை என்றால், ஊழியக்காரர்களா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், இவாஞ்சலிஸ்டுகளா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், வேலையிலா இருக்கட்டும், நெகேமியா தேவனுடைய தயவை இவ்வாறு அனுபவித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் அத்தகைய தயவை பற்றி சாட்சி அளித்தான். அதனால் என்ன நடந்தது என்றால், நெகேமியாவின் மீது இருந்த தேவ தயவு ஜனங்களை அவனுக்கு நேராக ஈர்த்தது. மற்றவர்கள் நெகேமியாவுடன் தொடர்பு கொள்ளவும் அவனது ஊழியத்தில் ஒரு பங்காக இருக்கும் விரும்பினார்கள். இன்று கூட தேவனுடைய தயவு உங்களுக்கும் இருக்குமாயின் நிச்சயமாக தேவ தயவு ஜனங்களை உங்கள் பக்கமாக இருக்கும். அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய கரம் உங்களோடும் அவர்களோடும் இருந்து எல்லா காரியங்களும் செய்து முடிக்க கர்த்தரோட ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்வாராக. தேவ தயவுக்காக ஜெபிங்கள். எந்த காரியத்திலாக இருந்தாலும் தேவனோட தயவு இல்லை என்றால் அந்த காரியத்தை நம்ம செய்து முடிக்கவே முடியாது. இன்னைக்கு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியில் இன்னும் சில காரியங்கள் முயற்சி எடுத்து அப்பா அதை செய்து முடிக்க முடியலையோ, கர்த்தாவே அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு என் தேவனுடைய கரம் நன்மையானதை இவர்களுக்கு செய்யும்படி இன்றைக்கு விட தயவுள்ள கரம் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் உதவி செய்ய நீட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு கர்த்தராகிய தேவன் இன்றைக்கே தேவனோட தயவுள்ள கரத்தை நீர் இவர்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒவ்வொரு காரியங்களும் ஜெயமெடுக்கட்டும். யெகோவா நிசி, நீ ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஒவ்வொருவருக்கும் ஜெயக்கரம், தயவுள்ள கரம், அன்புள்ள கரம், இரக்கமுள்ள கரம், நீட்டப்பட்ட வியாதி, பலவீன நோய்களிலிருந்தும் இன்றைக்கு விடுவிப்பராக. குஷ்டரோகியை கரத்தை நீட்டி தொட்டு அது தயவுள்ள கரம் தொட்டப்பட்ட குஷ்டரோகி சுகமானது போல இன்றைக்கோட வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் விடுதலை உண்டாகட்டும் உங்களுடைய தயவுள்ள கரத்தை நிமித்தமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன்.